கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையில் நாம் பல்வேறு சத்தியத்தை நாம் தியானித்து போகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராயில் கலந்து கொண்ட ஒரு யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான வேலையிலே இந்த செய்தியை ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். சோத்திரம் 19/12/2021 ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் சபையின் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் பாக்கியவான். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். மத்தேயு என்ற சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21 அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அருமையான கேள்வி, விலையேற பெற்ற ஒரு கேள்வி. அதற்கு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசு அதற்கு பதில் சொல்றாரு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து சொல்றாரு, எப்படி பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, தன் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த செய்தியை துவக்கம் முதல் முடிவு வரை தொடர்ந்து கேளுங்கள். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 14,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என் இடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அடுத்து கேளுங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போட வைத்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடனை முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. என் பரமபிதாவும் இப்படியே உங்களுக்கும் செய்வார் என்று இயேசு சொல்லுகிறார். இங்க என்னன்னாக்கா, பரலோகராஜன் கணக்கு பார்க்க பரலோகராஜன் தன் ஊழியக்காரன் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பா என்று சொல்லப்படுது. இந்த பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்கள் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பா என்று சொல்லப்படுது. ஒரு ராஜா தன் ஊழியக்காரரிடத்துல கணக்கு கேட்கிறார். அந்த கணக்கை சரியா முடிக்கும் போதுதான் அந்த ஊழியக்காரருக்கு சமாதானம், இந்த ராஜா கிட்ட இருந்து சகல நன்மைகளும் வந்து சேரும்.
அந்த ஊழியக்காரன் கணக்கு சரியா ஒப்படைக்கலனாக்கா உடனே அவன் வாழ்க்கையில உபாதைகளும் பிரச்சனைகளும் வரும்னு பார்க்குறோம். அந்த பரலோக ராஜா ஆண்டவராக இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு கணக்கு கேட்கிறார். அது என்ன கணக்காக இருக்க முடியும்? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை, அந்த பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? அதான் கணக்கு. பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த இயேசு வெத்தி இயேசு கிடையாது. அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்கள், பரலோக ராஜ்யம், வானத்தோடு சகல அதிகாரங்கள் அதை தேவனுக்கு செலுத்தினாயா? கணக்கு கேட்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கு இடைவிடாமல் செலுத்திக் கொண்டே இருக்கிறாயா? அல்லது அடுத்து உன் குடும்பத்துக்கு, உன் பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனும் பரலோக ராஜ்யத்தை இடைவிடாமல் கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறாயா? இப்படி கணக்கு பார்க்கிற ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த வானத்தோடு சகல அதிகாரத்தை, எல்லையற்ற அன்பை, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இடைவிடா ஒவ்வொரு நாளும். அதுக்கப்புறம் முழு உலகத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக ஜெபத்தில் என்ன கணக்கு ஒப்புவிக்கிறோம்? பரமண்டலுக்கு பிதாவே, அடுத்து சொல்ல உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். பரமண்டலுக்கு பிதாவுக்கு நம்ம கணக்கு கொடுத்துக்கணும் ஒவ்வொரு நாள். பிதா ஜெபம். ஜெபத்தில் இயேசுவின் நாமம், உம்முடைய பரலோக ராஜ்யம், உம்முடைய இயேசு சாமட வாக்கு, எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யங்களை பரமண்டல பிதாவுக்கு இடைவிடாமல் ஜெபத்தின் மூலமாய் நாம் கணக்கு ஒப்புவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை, வாழ்த்து சகல அதிகாரங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் பரலோக ராஜாவிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பான். தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கின்றான். துதி சோத்திரத்தை எக்காலத்து கர்த்தருக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். கணக்கு ஒப்பிக்கிறான் பாருங்க. அதனால தாவீது இருக்கிற மாதிரி இல்லை. ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானம், வெற்றி, ஜெயமான தேடி பாதப்படியில் வந்து வீது. ஏன்னா கர்த்தரை எக்காலத்திலே சோத்தரிப்பேன்றான். எப்போதும் அவர் துதி வாயில் இருக்கின்றான். சங்கீதம் 30 என் நாவு நாள்தோறும் உமது நீதியை, உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அந்த கணக்கு ஒப்படைக்கிறான் பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் கணக்கை நம்ம என்ன பண்ணோம்? நாள்தோறும் மாம்சீகமான காரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். பாதாள ராஜ்யம் தான் அங்கே வேலை செய்யுது. பிசாசுகிட்ட போய் கணக்கு ஒப்படைக்கூடாது. மாம்ச செய்தியை காட்டிட்டு கூடாது. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சீகமான காரியங்களை, சுயநீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, இதே நாளும் போயுதுமா இருந்தாக்கா அது பிசாசானுடைய பாதாள ராஜ்யத்தினுடைய கணக்கு போய் தேவனுக்கு காட்டக்கூடாது. முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடாது. அதனுடைய வெளியில் பிசாசானது கணக்கு வண்டியா சாபமும், பாபமும், மரணமும், தரித்திரமும் வந்துக்கிட்டே இருக்கும். இவர் சொல்றாரு, இயேசு சொல்ற வாசகம், சேஷர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளை இயேசு சொல்றாரு, எப்படி நீ பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்மளாம் ஊழியக்காரங்க. பிதாவாகிய தேவன் ராஜாவா இருக்கிறாரு. நம்ம கிட்ட ஒரு கணக்கு கேட்கிறாரு. என்ன கணக்கு? பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் கொடுத்தாரே, அது பாவ மன்னிப்பிலிருந்து நித்திய ஜீவன் வெளி கொடுத்திருக்க, உனக்கு முழு உலகம் கொடுத்திருக்கிறாரு. அதை கேட்கிறாரு. அதை ஜெபத்துல பிதாவாகிய தேவனுக்கு ஆவியின் படி வானத்தோடு சகல அதிகாரம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபையை கொடுத்தாயா? அதுக்கப்புறம் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமா இடைவிடாமல் கொடுத்தாயா? அதான் கணக்கு. அந்த கணக்கு ஒப்படைக்காதவன் என்ன பண்றான்னாக்கா, கிறிஸ்து இயேசுக்குள் இல்லாத காரியங்களை, மாம்சீக பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் தேவனுக்கு காட்டிட்டு இருக்கிறான், உலகத்துக்கு காட்டுறான். அது பாதாள ராஜ்யத்தின் கணக்கு. அது வண்டியா கூடி என்னது? சவுல் வர பலவீனப்பட்டு போனான். பாவங்களும், சாபங்களும், மரணங்களும், தரித்திரமா இருக்குது. கணக்கில் டிஜிட்டல் ஏறிட்டே இருக்குது உன் கணக்கு. கவலை, சுயநீதி, அநீதி, இந்த கணக்கு காட்டிட்டு இருக்க கூடாது. பரலோக ராஜாவினத்துல, பரலோக ராஜாவுடைய இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வானத்தோடு சகல அதிகாரம், எல்லையற்ற வாக்கு தத்தங்கள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற சமாதானம், கல்வாரி சிலுவையில் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்தார். அதான் கணக்கு. அவர் தான் கணக்கு. அவர் சரீரம், அவர் ரத்தம், அவர் பாவ மன்னிப்பு, அவர் ரத்தம், அவர் இயேசு சரீரம், கடைசி சொல்ற ரத்தம், இயேசு சரீரம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி, வானத்தோடு சகல அதிகாரம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், பாவ மன்னிப்பு. யாருக்கு? தேவனுக்கு, தனக்கு, முழு உலகத்துக்கு. இந்த கணக்கு காட்டிகிட்டே இருந்த அசுத்தாவி ஓடியப்புறம் பசுத்தாவி ஏறும், தேவத்தோடு பணிவிடை செய்வாங்க. பரலோக ராஜா மூலமாக சந்தோஷப்படுவார்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில நைட்டு தூங்குற வெளியோ ஏதோ ஒரு மாம்சீகமான காரியங்களையே காட்டுறோம் வெளியே. அந்த கணக்கு தேவனுடைய கணக்கை வெளிப்படுத்துதே இயேசு சாமியோட வாக்கு தத்துவங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்த கிடையாது. இயேசு உங்களை சபிக்கலை ஆசிர்வதிகள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை செய்யும், துன்பப்படுகிறது ஜபம் பண்ணுங்கள்னார். ஜபம் பண்ண வேண்டிய உம்முடைய நாமம், உம்முடைய அது பரலோக ராஜ்யம். அந்த இயேசு நாமத்தை ஆதி இயேசு சாமியோட வாக்கு தத்தெல்லாம் இருக்குது. இதை கணக்கு பார்க்குற ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது. டெய்லி கணக்கு பார்க்குறாரு, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். நம்ம கணக்கு என்ன கணக்கு? மாம்சீகமான கணக்கு தான் இருக்குது. தாவி சொல்ற, என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. இன்னொரு இடத்துல சொல்ற, சங்கீத 71 என் நாவு நாள்தோறும் உமதியும் உமது ரட்சி அவர்களின் தொகையை எண்ணி முடியாத சொல்றாரு. கர்த்தரை கால சொல்றது, நான் எந்த அன்றைக்கும் கிருபையை சார்ந்து கொண்டேன். உமது பிரமாணம், உமது வழி. சங்கீதம் 119 போய் பாருங்க. உமது ராஜ்யம், உமது பங்கு, உமது பிரமாணம், உமது வழிகள், உமது நியாயங்கள் எல்லாம் உமதுன்னே இருக்கும். அப்போ அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை அவருக்கே திருப்பி கொடுப்பதை கணக்கு ஒப்படைப்பது. அப்போ அவரிடத்தில் என்ன பண்ண, பிதாவாகிற இயேசுவை பெற்றுக்கொண்டோம், கல்வாரி சொல்லி வெத்தி இயேசுவை பெற்று வானது இயேசுல பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய கணக்கு நம்ம மேலே இருக்குது. அதை போய் திருப்பி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தாம ஒரே கவலையும் பயத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் சுயநீதி அநீதி இதை காட்டுற மனுஷன். அம்மா வயிற்றுல பிறந்த தாயின் வயிற்றில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். இந்த துர்குணத்தை, இந்த பாவத்தை தான் காட்டுறான். தேவனுக்கு காட்டுறான், தனக்கு முழு உலகம். அதனுடைய விளைவு இந்த மரணம், சாபம், தரித்திரம், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசங்கள், இதுதான் பாதாள ராஜ்யத்திலிருந்து. அப்போ பரலோக ராஜா எப்படிங்கிறாராம், இங்க பாருங்க, மத்திய 18:23 எப்படின்னு பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரன் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு ராஜா கணக்கு ஒப்பிக்கணும். அந்த ராஜா பரலோக ராஜா பிதாவாகிய தேவன் உங்ககிட்ட என்ன கணக்கு எதிர்பார்க்கிறார்? பிதாவாகிய இயேசுவை தந்துள்ளினாரே, கல்வாரி கடைசி சொட்டு ரத்தம் கொடுத்தாரே, அந்த இயேசு ரத்தத்துல வாக்கு தத்தலாம் இருக்குது. பாவம் மன்னிப்பு பரலோக ராஜா இயேசு சரீரத்தை கொடுத்தாரே, பாவம் வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரே, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரே, உன் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு முடிவுகளுக்கு இடைவிடாமல் கணக்கு ஒப்படைக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒப்படைக்கணும். அப்போ தரித்திரம் நீங்க தேவனுடைய ஐஸ்வர்யம் சந்திக்கும். அவருடைய தழும்புகளால் குணமான இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அவருடைய அப்பத்தை திராட்சை பானம் அந்த ஜீவ சரீரத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆதாமின் சிந்தையை, பகையை, கசப்பை போய் தேவனுக்கு தான் இடைவிழாமல் வெளிப்படுத்தி ஒரு பேர் ஊழியக்காரர் விசுவாசி, ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருவுக்கு 2 பேர் கசப்பு, அரசியல்வாதிக்கு மேலாம் கசப்பு, ஒரே பகை, இந்த கணக்கை காட்டிட்டு இருக்கிறோம். மாம்சீகமான கணக்கு. அதனுடைய விளைவு மரணம், சாபம், மரணம், தரித்திரம் சொல்லப்படுது. அசுத்தாவி போராட்டமா இருக்குது. அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடும் பிசாசு குடும்பத்தில். அப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆதாமுக்குள்ளே பெற்றெடுத்துக்கிற பாவத்தின் சம்பளம் மாறணும். இந்த கணக்கை தான் காட்டுறாங்க எல்லாரும். கண்டில் நிச்சயம், மாம்ச ஜீவனத்தின் பெருமை. உங்கள் பிள்ளைங்களை கண்ணே மணியன் வளர்க்குறீங்க. தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்திர துர்குணத்தை உருவாகி இருக்கிறார். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிழ்ச்சிட்டு போனாங்க. இந்த கணக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்தை கேட்டால் பாதாள ராஜ்யம். அந்த ராஜா உனக்கு கணக்கு போட்டு பாவத்தையும் மாற்றத்தை தைரியத்தை குத்திக்கிட்டே இருப்பான். இந்த பரலோக ராஜா தன் ஊழிய கணக்கு பார்க்க ஒப்பா இருக்கிறாரு. அந்த பரலோக ராஜா என்ன, இயேசுவை கல்வாரி சொல்லி கொடுத்தறிய தந்தொழினார். இயேசு சாப்பிடவாத மாணவர் சகல அதிகாரம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், எல்லையற்ற ஆசீர்வாதம், வானம் பூமி சமுத்திரம் சகலத்தையும் கொடுத்து அன்பு வந்திருக்காருங்க இயேசு. அதை எடுத்து அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாயானால் சோர்ந்து போகாமல் எக்காலத்திலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தில் இயேசு நாமத்தை கொண்டு வாருங்க. இயேசு நாமத்தை வானத்தில் சகல அதிகாரம் இருக்குது, பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு இருக்குது, அல்ல எல்லையற்ற சுகம் இருக்குது, வாக்கு தத்தங்கள் இருக்குது, நிச்சயிக்கப்பட்ட சகல ஐஸ்வர்யங்கள் இருக்குது, சமாதானங்கள், சரீர சுகம், ஜீவ வார்த்தை, இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார் இயேசு. மத்திய மார்க் அவர் ஒரு கணக்கு ஒப்படைக்கிறார். ஊழியக்காரர் பிதாவாகி தேவனுக்கு ஊழியக்காரராய் ஊழியம் செய்ய வந்த இயேசு ஒரு கணக்கு ஒப்படைக்கிறார். 33 வருஷம் அந்த பூமியில் இருந்தார். என்ன கணக்கு ஒப்படைச்சிருப்பார் இயேசு? அவர் பேர் ஜீவன். நம்மளாம் நன்மை தீமை அறியத்தக்க கடி பிசாசு பிள்ளைகளாக போயிட்டோம். அதை தான் தேவனுக்கு தர கொடுத்து பாதாள ராஜ்யத்தின் கணக்கு தான் நம்ம தலைமையில ஒவ்வொரு நாள் ஏறிட்டே இருக்குது. ஆனால் இயேசு, நான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷித்தவன் அல்ல, நான் வானத்திலிருந்து வந்தவன் ஹல்லேலூயா சொல்றாரு. நான் உன்னதத்திலிருந்து தோன்றியவன், பரிசுத்த ஆவியினாலே கருத்தரித்து மரியாள் வயிற்றில்
தேவகுமார்னா வர்றாரு. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன். அந்த ஜீவ வாக்குத்தத்தங்களை பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு காட்டுறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகம் காட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. எங்கே போனாலும் பிசாசின் பால்கள் அகப்பட்டு ஆள் வெளியில் ஆயிடாங்க. கணக்கு ஒப்பிச்சுட்டே இருக்கிறார். இயேசு ராத்து காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 33 வருஷம் அப்படிதான் ஒப்படைச்சாரு. அந்த இயேசு கல்வாரியில் தன் ஜீவ ரத்தத்தை நம்மகிட்ட குத்துட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து ஜீவ விருச்சத்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தியே இருந்தார். இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்தில் வெளிப்படுத்தினார். நமக்குள்ள இருக்கிற பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், தைரியம் வெளிப்பட்ட படி போல மறைந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் தாவீது வெளிப்படுத்தினானா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தறிவேன், அவர் துதி எப்போதும் வாயில். அந்த வேட கவனிங்க, எக்காலத்திலும் என் நேரத்திலும் சொல்லுவார். எக்காலத்திலும் என் நேரத்திலும் என்றென்றைக்கும் இடைவிடாமல் சொல்றான். என் நாவல் நாள்தோறும் நாள்தோறும் உமது நீதி நமது நீதியில் ஐக்கானது. அந்த கணக்கான நம்முடைய சுய நீதியெல்லாம் காட்டிட்டு கூடாது. அவருடைய நீதி இயேசு தான். பிதாவாகிய தேவனுடைய நீதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்பும் ஆனார். என்ன பரிசுத்தம்? தேவனுடைய பரிசுத்தம். என்ன நீதி? தேவனுடைய நீதி. நமக்குள்ளே ஒரு நீதி, அது சுய நீதி, அது அநீதி. அந்த கணக்கை காட்டியிருக்கிறார் தேவனுக்கு உலகத்துக்கும். அது விலை சாபம், பாவம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நித்திய பாதாளம். அப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷன் பிறக்கிலிருந்து நான் மண்ணுக்குள் போகிற வரைக்கும் மறிக்கிற ஒரு 50 வயசு, ஒரு 60 வயசு, ஒரு 80 வயசு, ஒரு 90 வயசு, ஒரு 100 வயசாக இருந்தாலும் சரி, சின்ன வயசு பிறந்த நாள்லேருந்து ஒரு கணக்கு ஒப்படைக்கிறான். ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தில் மரணத்தில் பிறந்த ஒரு கணக்கு டெய்லியும் ஒப்படைக்கிறான். பாதாள ராஜ்யத்து தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அதனுடைய கணக்கினுடைய பலன் சாபம், பாவம், மரணம், தரித்திரம், வியாதி, பல விதமான எண்ணங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் வருத்தப்பட்டு வாழ்க்கை எல்லோரும் என்னிடத்து வாருங்கள். ஏன் சொன்னார்? என்னிடத்தில் வா. எதுக்கு வா? என்னிடத்தில் நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை நித்திய ஜீவன் உண்டு. ஏசு ஒரு ஜீவ விசதிகனி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியவானம் தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டு ஜீவ விசதிகனி புசி ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படி அவர்கள் இருந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் ஒரு கணக்கு ஒப்பிட்டார்கள். தேவனாய் கர்த்தர் மாலை மழங்க நேரத்தில் வருவார். ஜீவ விசத்துக்கு அணிக்குள்ள இருந்தாங்க. தேவன் தண்ணீர் ஒப்படைத்து எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஜீவ மார்க்கத்துக்குள்ள. அப்படிப்பட்டவங்களை பிசாசு பார்த்தான், பொறாமை பிடிச்சவன். இவங்களை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணான்? ஏவாளை வஞ்சித்து ஏவாள்கிட்ட பழகுறான். ஏவாளே வா என்கிட்ட வா. எதுக்கு வா? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷி. இதை புஷிக்குனாலே நீ தேவர்களை போல இருக்கணும். அப்போ என்ன பிசாசு போல வருதாங்க? தேவ சாயிலம் தான் இருக்கிறாங்க. தேவன் சொன்னார், அந்த கனியை புஷிக்காத புஷிக்குனாலே சாகவே சாவுக்கு அதிபதி. அதனுடைய பலன், அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாவத்தின் சம்பளம் மாறணும். ஆனால் அந்த ஏவாள் என்ன பண்ண? சித்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருந்தது. பிசாசு ஆனவன் அவன் சொன்ன கனியை புஷித்து அந்த கணக்கை தேவன் தனக்கு உலகத்துக்காட்டி சபிக்கப்பட்டவளா போனோம். அந்த ஏதேன் தொட்டு துரத்தப்படணும். மரணம், பாதாளத்துக்கு வரணும். அந்த ஆதாம் வியாபாரத்தில் இருந்து உலகம் எங்கிருந்த கோடி ஜனங்கள் பாதாள ராஜ்யத்துக்குள் வரணும் திட்டம் போட்டு சாத்தான் தந்திரமானவன் பிசாசு ஏவாளுகிட்ட வஞ்சித்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க வைக்கிறான். எதுக்கு? அந்த நன்மை தீமைனா அந்த நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்டவன், சுய நீதி அநீதி. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அதை பறிக்கிறா, புஷிக்கிறா. அப்புறம் ஆதாமுக்கு அவனும் பார்த்து புஷிச்சான். புஷித்த உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். அப்புறம் ஓடி ஒளிகிறாங்க. அங்கேயே பயம் வந்துச்சு, அங்கேயே திகில் வருது. ஏன்னா பிசாசு கனி புஷிட்டாங்க. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினா அது அந்த கணக்கு பாதாள ராஜ்யத்து கணக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவனாய் கர்த்தர் வந்தார். ஒரு ஆட்டை அடிச்சு தோல்வடி போட்டு ஏரியை தொட்டு வந்துட்டாரு. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அதான் அவனுடைய ரிசல்ட்டு. நீ நெத்தி வேர்வை சிந்து பிள்ளை வேர்வை சிந்து பிழைப்பாயின்னு சொல்லிட்டாரு. சபிக்கப்பட்டிருப்பாய், முள்ளும் குறுக்கும் விலைக்கு விற்கும். அந்த ஆதாம் வியாபாரத்துக்கு தான் நீ நானும் பிறந்து வந்திருக்கிறோம். இப்போது மனுஷன் காலையிலேருந்து நைட்டு உலகத்தை எண்ணிருந்த கோடி ஜனங்கள் எல்லாருமே ஒரு கணக்கு ஒப்படைக்கிறாங்க. அதுக்காவது பாவம், மரணம், பாவ பிரமாணம், சாப பிரமாணம், மரண பிரமாணம், தரித்திர பிரமாணம். அதனால தான் உலகெங்கும் சாவு நடக்குது. ஆபத்துகள், விபத்துகள், கொலைகள், வெறிகள், மரணங்கள், தரித்திரங்கள், பிரிவினைகள், குடும்பத்தில் போராட்டம், சமாதானமின்மை, வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள். அதனுடைய ரிசல்ட்டு அந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு கொடுத்து கணக்கு காட்டிகிட்டே இருக்கிறான். சிறியவன், முதியவன், வாலிபன், படித்தவன், இளைஞன், அரசியல் தலைவர், டாக்டர், என்ஜினியர் எல்லாம் அம்மா வயிற்றில் பிறந்துட்டு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, முழு உலக ஆதாமுக்குள் பிறந்த மனுஷன் ஒவ்வொரு ஒரு கணக்கு ஒப்படைக்கிறான். இங்கே சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து
எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்பது ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் கூட ஒரு கணக்கு எதிர்பார்க்குது. அந்த பரலோக ராஜ்யம் என்ன பண்ண, பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கி தவிக்கிற மனுஷா, இந்த பாவத்தையும் மரணத்தையும் கண்டிச்சமா ஜீவனத்தை சுயநீதி அநீதியை தேவனுக்கு தான் உலகத்துக்கு காட்டி காட்டி பலவிதமான வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிழ்ந்துட்டாங்க. அதனால ஒத்தம் தப்பாம ஆதாமுக்குள்ள பிறந்தவன் இயேசு கிட்ட வரணும். அங்கதான் பேட தொலைய பாவத்தின் சம்பளம் மரணம் ஒழியும். இந்த இயேசு பாவ பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, மரண பரிகாரி, பாதாள பரிகாரி. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் பாருங்க. வந்து என்ன பண்ணுங்க, சும்மா இருக்காது. நானே ஜீவனும், இந்த அப்பத்தை புசி திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவ விஷத்துக்கு நீ புசிங்க. அப்போதான் சாபம் புரியும், பாவம் புரியும், தரித்திரம் பாதாளம் புரியும். அப்போ அந்த ஜீவரத்தத்தை புசித்து அதை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இவ்வளவு வேலை செய்யணும். ஏன்னா நன்மை தீமறியத்தக்க கனி புசித்து என்ன பண்ணணும், அதை தேவனுக்கும் தனக்கு முழு உலகத்தை காட்டிகிட்டே இருந்தோம். கணக்கு காட்டி பாதாள ராஜ்யம் கணக்கு காட்டி 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 காட்டினது. அதோட விளைவு என்னங்க, வேதனைகளும் பாடுகளும் துக்கங்களும் போராட்டங்களும் இப்படிப்பட்ட அசுத்தாவின் கிரிகளாக தான் இருந்தது. அதிலிருந்து விடுதலையாக தான் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோடே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வர்ணமா வரக்கூடாதா? ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏவாளும் ஆதாம் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க முழு உலகத்துக்கு அவங்க தான் பிரதிநிதி. இப்போ முழு உலகத்தில் 800 கோடி பேர் கூப்பிட வேண்டியதாகி போச்சு. அங்கே 2 பேர் கூப்பிட்றாங்க, ஆதாம் பிசாசு. ஆதாம் வா 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 வா, நல்லா சந்தோஷமா ஏதேன் குட்டி சொர்க்கத்தில் இருக்கிறவங்களே வாங்க வாங்க வாங்க. எதுக்கு வாங்க? இந்த நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிங்கன்றான். புஷித்து என்ன பண்ணுங்க, அதை தேவனுக்கு காட்டுங்க, உலகத்துக்கு காட்டுங்கன்றான். அதே மாதிரி காட்டிட்டாங்க. உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்மை தீமறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மார்க்கம் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. உலகம் ஃபுல்லாக வேலை செய்யுது. கொள்ளை நோய் ரூபத்தில் வந்து கொரோனா கொள்ளை நோயில் சாகவே சாவாய். கடைசி காலத்து கொள்ளை நோய்கள் வரும். பாவம் பெருக பெருக அந்த காலத்திலிருந்து இந்த காலத்திலிருந்து பாவங்கள் சாபங்கள் மரணங்கள், குடும்பத்தில் வேதனைகள் துக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் வெக்கங்கள் நிந்தைகள். இந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். கேரண்டி. அசுத்தாவி வரும், வியாதி தேடிட்டு வரும், சாபம் தேடிட்டு வரும், மரணம் தேடிட்டு வரும், பாதாளம் தேடிட்டு வரும். ஏன்னா கணக்கு நீ கணக்கு கொடுக்க அது தேடிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இதை நிறுத்தணும்னா நீ இயேசு ஏற்றுக்கொள்ள. இயேசு அப்படி 100% அப்பாற்பட்டவர். இயேசு ஜீவ விருத்தகனி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இயேசு ஜீவ விருத்தகனிங்க. அவர் நன்மை தீமறியத்தக்க கனிங்க. பிசாசு நன்மத்தையும் அந்த நன்மை கூட எதுக்கு ஒரு அந்த நன்மைக்கு நன்மார்க்கனா இருக்கிறான். மனுஷன் ஆடை அணிக்கிறான். அந்த நன்மையெல்லாம் தீமை பிசாசாவே போயிட்டு இருப்பான். கிருபியா அந்த நன்மை கனி வச்சாரு. நீ சுயாதீனம் கொடுத்து அவனை தடுக்க முடியாது. அவனுக்கு சுயாதீனம் கொடுத்தார் ஆதாம் ஏவாளுக்கு. அவனை ரோபோட்டு மாதிரி உருவாக்கல. சுயாதீனமா ஜீவசு கனியிலே இந்த இன்னைக்கு உலகம் குட்டி பரலோகமாக இருந்திருக்கும். அப்போ அந்த நன்மை தீமை, சன்மார்க்க துன்மார்க்க, நன்மார்க்க துன்மார்க்க, பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் கணக்கு ஒப்பிருக்கு. அதை தான் தேவனுக்கு காட்டணும், தனக்கு காட்டணும். உலகத்துக்கு காட்டி 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 கணக்கு ஒப்பச்சு பிசாசு ராஜ்யங்களா போயிடுச்சு. சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமா இருக்குது. இப்படிப்பட்ட மனுஷன் அப்படியே இருந்தானாக்கா அப்படியே தான் இருப்பான். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். சின்ன குழந்தை, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், கருவில் உருவாக குழந்தை பிறந்து வர குழந்தைது அந்த ஆதாமின் பாவத்தை தான் கணக்கு ஒப்பை தேவனுக்கு தன உலகத்துக்கு காட்டுறான். சின்ன வயசு பாதிக்கப்படுது. வயிற்றுக்குள்ளே அபார்ஷன் பண்றான், கருக்கலைப்பு, அது ஒரு பிசாசு வேலை தான். அப்புறம் பிறந்த பிறகு வியாதிப்படுது, ஸ்டாப்பப்படுது, தரித்திரப்படுது, போராட்டத்தை சந்தி, பலவிதமான இன்னல்களை சந்திக்குது. வெக்கம், அவமானம், நிந்த, தரித்திரம், கடன் தொல்லை, இதெல்லாம் அசுத்தாவி. அப்போ இப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் எவ்வளவு நல்லது பாருங்க. இந்த சுவிசேஷத்தை அநேகர் மறுக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் வேண்டான்றாங்க. அன்பாவுடைய இயேசு பிதாவாகிய இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்தை இந்த உலகத்துக்கு கிரைய பொருள் மீட்கும் பொருளாக கொடுத்திருக்கிறாரு. அந்த மீட்கும் பொருளை தேவனுக்கு காட்டணும், தனக்கு காட்டணும், முழு உலகத்துக்கு கணக்கு ஒப்பிக்கணும். அப்போ எப்படி பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்கள் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு ஒரு கணக்கு ஒப்படைக்கணும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு 24 மணி வாரத்தை வருஷத்துக்கு 365 நாளும். ஒரு டிசம்பர் மாதம் வந்துச்சு 2021. இந்த வருஷமெல்லாம் என்ன கணக்கு ஒப்பு வச்சாங்க? பாவத்தை மரணத்தை காட்டினா தேவனுக்கு தனக்கு குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் கண்டிச்ச ஜீவனத்தின் பெருமை இதை காட்ட வருஷத்துக்கு முடிவில்
அதனுடைய ரிசல்ட் தான் என்னையும் சேர்த்தான், எல்லாரையும் சேர்த்தான். ஆனால் இவர் பரலோகராஜன் தன் ஊழியக்காரன் கணக்கு பரலோகராஜ்யம் தன் ஊழியக்காரன் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ கணக்கு ஒப்பவிக்கணும். பிதாவாகிய இயேசுவை தந்துள்ள இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாராம். ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் அன்பு கொண்டு தேவநீதி, உயிர்த்தெழுதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாம் கொடுத்து அன்பு கொண்டாரே. அதை கணக்கு காட்டினியா? இடைவிடாமல் காட்டினா? எக்காலத்துக்கு ஒரு நாள் காட்டி திருப்பி பேக் வச்சுக்கியா? இல்லை பாவத்தை சம்பளம் மரணத்தை கணக்கு காட்டியிருந்தியா? சுயநீதி, அநீதி காட்டியிருந்தியா? கவலையை, பயம், சுயநீதி இதெல்லாம் மாம்சீகமான காரியங்கள். பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, சோர்ந்து போடுறது, கிறிஸ்துவை விட்டுறது. கிறிஸ்துவ விட்டுட்டா பயம், சோர்வு. இயேசு பயப்படாதே, கவலைப்படாது, சோர்ந்து போகாது, முறுமுறுக்காதே, பகைக்காதே, சபிக்காதே, நிந்திக்காதே, தூசிக்காதே, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்காதே. பிதாவாகிய இயேசுவை தந்துள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரே. அதுக்கு கணக்காட்டியா? பிதாவாகிய தேவன் ஆதாமிலிருந்து முழு உலகம் வாழ்நாளாக காட்டிக்கொண்டே இருந்தாயா? அதனால்தான் பிசாசானும் வாழ்க்கையில போராட்டங்கள், சமுதாயத்தில், பட்டணத்தில், தேசத்தில், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நட்பு, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பாருங்க. அந்த காலத்தின் கிரிய வானமடுத்து பொல்லாத ஆவிஷேனிகள், துறைகள், அந்தகார லோகாதிபதிகள் எல்லாமே தேசங்களையும் பட்டங்களையும் குடும்பங்களையும் ஆக்கிரமித்துக்கு தியான பாவத்தை சம்பளம் மரணத்தை கணக்கு காட்டிகிட்டே இருக்கிறான். இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன இருக்கணும்? இந்த காவியை சொல்றாங்க, நான் கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் துதி, சோத்திரம், ஆராதனை, ஜெபம், இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்கள். அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு காட்டணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்தை காட்டணும். முழு உலகத்து ஒரு ஆள் மேலே பகை கசம் காட்டினா கூட அசுத்தாவி வந்துடுவான். அதனால தான் கிறிஸ்துவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொள்ளணும். உலகம்னா துன்மார்க்க உலகம். அதுக்கு இயேசு ஜீவனை பண்ணி வானத்தில் சகல இது மத்தியசமாக வாழ்நாள் குடும்பத்தார் இழந்து அதே மாம்சமான கணக்கு ஒப்படைக்கணும், தேவனுக்கு ஒப்படைக்கணும். அப்போது பசுத்தாவியார் தேவதூர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், எஸ்தர் ராஜாத்தை உயர்த்தின தேவன், பவுலை உயர்த்தின தேவன், பேதுருவை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவார். கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அந்த கிறிஸ்துக்கு வெலை போட முடியாது. அவர் வானத்துக்கு சகல அதிகாரம் படைத்தவர். அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, தன் சரீரத்தையே கொடுத்திருக்கிறாரு, வானத்துக்கு சகல எல்லாத்தையும் கொடுத்து கணக்கு கொடுத்திருக்கிறார். கல்வார் சிலுவையில அவ்வளோ காரியத்தை வச்சுட்டு நீ நாளும் போய் கவலையும் பயம் வெறுப்பும் ஒரே போராட்டம். குடும்பத்தில் மாமியார் மாமனார் சொந்த பந்தம் அண்ணன் பங்காளி சுற்றி இருக்கிற ஜனங்க அரசியல்வாதி மேலே ஒரே கசப்பு, எங்கே பார்த்தாலும் போட்டி. இந்த கணக்கு காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அசுத்தாவி தான் கணக்கு வச்சுட்டு கரெக்டாக வந்து அதனுடைய கணக்கு பலன், பாவத்தின் சம்பளம் மரணம் சம்பளம், அது தேவ நீதியின் சம்பளம், உரித்த ஆசீர்வாத ஐஸ்வர்யம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய மார்க்கு எங்கும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் பிசாசு பல்லவில் அகப்பட்டிருக்கிறாங்க. பிசாசுக்கான ஏறுது எல்லாரும். முடவர்கள், செவடர்கள், தூடர்கள், லேகியோன், பிசாசு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ திரளோட வியாதேசங்க இருக்காங்க. ஏன்னா கணக்கு ஒப்படைகள். ஆதாமுக்குள்ள பிறந்து ஆதாமி சேர்ந்தே தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டுறாங்க. அசுத்தாவி வந்து கணக்கு காட்டுறான், வியாதி கொடுக்குறான், சாபத்தை கொடுக்குறான், மரணத்தை கொடுக்குறான். லேகியோன் பிசாசா பிடிச்சிருக்கு, 2000 பிசாசு பிடிச்சிருக்குது. ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். அதை தான் காட்டுறான் தேவனுக்கு தனக்கு உலகத்து. அந்த கணக்கு ஏற ஏற பிசாசு குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில் வந்துட்டு ஏசு எங்கும் சுற்றி திரிகிறாரு, சுற்றி பார்க்குறாரு. எங்கே பார்த்தாலும் பிசாசு மலையில் தான் ஆகப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் 38 வருஷமா வியாதியசனாக இருக்கிறான். ஒருத்தர் லேகோன் பிசாசு பிடிச்சவனா இருக்கான். திருவாவணத்தில் பிசாசு மலையில் ஆகப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அப்படி தான். இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு அதை விட அதிகம். எங்கே பாருங்க, குடும்பத்தில் பாருங்க, வியாதினால, சாபத்தினால, கடன் தொல்லையால, பெச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பகைகள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவுகள், பலவிதமான குறைவுகள், பொறாமைகள், எழுச்சி, இப்படிதாங்க உலகம் இருக்கு. ஏன்னா இதை தான் தேவன் தனக்கு உலகத்து காட்டி காட்டி பிசாசன் ராஜ்யமாக போச்சு. கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்தை, பலவிதமான சரீர உபாதைகள். இதை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி காட்டி உலகமே சீர்கெட்டு போய் இருக்கிறது. அப்போ இயேசு மத்திய மாற்று எங்கும் சுற்றி உங்கள் குடும்பத்தில் போங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தான அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு திருவிருந்தில் பங்கெடுத்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த இயேசு சுற்றி என்ன பண்ணார்? எங்கும் சுற்றி தெரிந்து நல்ல மெய்ப்பற்ற நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்க. அந்த ஜீவ சொல்ல ஜீவனத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் எரியுது. உடனே அவன் ஈலிங் ஆகிடும். வியாதிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தில், மருந்து, பாதாளத்திலிருந்து உடனே இனி அதிக கேள்வி கொண்டு வராது, இனி பாவம் செய்யாது சொல்லி கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போறாரு. கொடியானது திராட்சை செடி நிலத்தை ஒருவன் நின்று அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த இயேசுக்குள்ளே நிறைந்திருக்கும். அந்த இயேசு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெலாம் காட்டணும், கணக்கு ஒப்பிச்சு இடைவிடாம. அப்படியே அபோக்கியனான மனம் திரும்புகள். பரலோக ராஜ்யம் என்னது? ஆதாமுக்குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ள மனம் திரு. அந்த கிறிஸ்து இயேசு சரி இயேசு அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முடிவு வாய்நாளெலாம் காட்டு, வெளிப்படுத்தி கொண்டே சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. இயேசு சரிந்து விலை போட முடியாது. ஆதாமின் சரீரம் அற்ப விலையான, ஆதாமின் ரத்தம் அது பிசாசின் ரத்தம், பிசாசின் சரீரம் அது பாவத்தின் சம்பளம் மரணம்.
அதை போய் தேவனுக்கு தனக்கு கொடுக்குது இடைவிடா வாய்னெல்லாம் காட்டாதே. விளைவு மரணம் சொல்லப்படுது, சாபம் சொல்லப்படுது, தரித்திரம் சொல்லப்படுது, பாதாளம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மனுஷன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி? பாவத்துக்கான பரிகாரம் நான் தான் சொல்றார். இயேசு சொல்றார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சி. என்ன பாவம்? பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கு தனக்கு காட்டிகிட்டே இருக்கிறான். அதனால பாதாள ராஜ்யத்தில் அவர் சாபங்கள் பாவம் தொடர்ந்தே சேர்த்து வருது. அப்போ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சி. பாவத்தை நீக்கணும்னாக்கா தன் சரீரத்தையே கொடுக்கணும், தன் ரத்தத்தையே கொடுக்கணும். அது சரீர ஜீவ ரத்தம் என் பேரு சொல்லி தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாமின் முடிவுகளுக்கு கணக்கு கொடுக்கணும். அப்போதான் என் பாவம் பறிக்கப்படும். பாவம்ட்டு மரண நீக்கி பசுத்தாய் ஊற்றப்பட்டு நான் பாதுகாக்கப்படுவேன். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அந்த பரலோக ராஜ்யாவுக்கு நான் கணக்கு ஒப்படைச்சிக்கிட்டே இருக்கணும். சும்மா இல்லைங்க, இவ்வளோ பெரிய வானத்தை, இவ்வளோ பெரிய பூமியை, அவ்வளோ பெரிய சந்திர சூரிய நட்சத்திரம்லாம் உண்டாக்கிட்டு சமுத்திரத்தை உண்டாக்கி இவ்வளோ பெரிய காரியத்தை உண்டாக்கின அந்த சராசரி சர்வ கத்தன் ஒரு நோக்கம் வச்சிருப்பாரா? இருக்க மாட்டாரா? யாருக்குமே அது தெரியுது கிடையாது. என்னவோ மனுஷன் போகிற ஆடு மாடு மாதிரி பிறகுறான், அப்படியே சாப்பிட்றான், அப்படியே தூங்குறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், காரு பங்களா இருக்குது. ஒருத்தன் சமாதானமாக இருக்கிறான், ஒருத்தன் கார் பங்களா பணம் கோடீஸ்வரனாக இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் படிச்சிருக்கான், ஒருத்தன் படிக்காமல் இருக்கான், எப்படி எப்படியே இருக்காங்க, கண்மூடித்தனமாக இருக்காங்க. அப்படி இல்லைங்க இந்த உலகம். இந்த உலகம் ஒரு கணக்கை எதிர்பார்க்கு உங்ககிட்ட. இவ்வளோ பெரிய வானத்தை, இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ நட்சத்திர கூட்டங்களை, இதெல்லாம் சமுத்திரத்தெல்லாம் உண்டாக்கி அதில் தன்னுடைய சாயலப்படி தன்னுடைய ரூபத்தோடு உண்டாக்கப்பட்ட மனுஷன் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அது என்ன கணக்கு? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை இயேசு சாப்பிட தேவனுக்கு தனக்கு கொடுத்து வாழ்நாளும் வெளிப்படுத்த வேண்டும். கண்ணை மூடி எப்படி வேணா வாழ்ந்துட முடியாது. அப்படி வாழ்ந்தா அது பாவத்தின் சம்பளம், பிசாசின் வாழ்க்கை. முடிவு பாதாளம் தான். மரணம் சந்திக்கவனே. பாவத்தும் மரணமும் தரித்திரமும் கொள்ளை நோய்களும் ஆபத்துகளும் விபத்து நாசமோசம் சந்திக்கும். இடைவிடாமல் எக்காலத்திலும் சந்திக்கும். அதனால அன்பானே, ஒரு மனுஷன் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தைப்படி உண்டாக்கப்பட்டவன். அவன் பாவம் செய்து தேவ மகிமைற்று போய் பிசாசுகள் சிக்கி கிடக்கிறான். அவனை விடுதலையாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவ நாசகன், பாவ பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, வியாதி பரிகாரி, எல்லாத்துக்கும் பரிகாரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை தேவனுக்கு தனக்கு உலக வெளிப்படுத்தி தாவி சொன்னார். கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது கத்தருக்கே கொடுக்கிறேன், அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு அவருக்கே செலுத்துறான். அதான் கணக்கு. அவரிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டு? பிதாவாக இயேசுவை பெற்றுக்கொண்டோம். அந்த இயேசு வெற்றி இயேசு வானத்தில் சகல அதிகாரம், பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழுதல். அந்த பாவட்டு மரணத்திலிருந்து பரிகாரத்தை இயேசு தேவநீதி உயிர்த்தெழுதல் பெற்றுக்கொண்டு இருக்கு. அதை போய் தேவனுக்கு தரப்பு வாழ்நாளா காட்டு. அதனால எங்கே பார்த்தாலும் பகையும், எங்கே பார்த்தாலும் கசப்பு, எங்கே பார்த்தாலும் சுயநீதி, எங்கே பார்த்தாலும் அநீதி, இதெல்லாம் காட்டிக்கிறான் பாரு மனுஷன். எவ்வளோ படிச்சிருக்கிறான். ஆனால் பாவத்தை சாபத்தையும் கண்டித்த ஜீவனத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அதை கிறிஸ்துவை வெளிப்படுத்தலை. உன்னை சபிக்களுடைய ஆசுவதினார், பகைக்கு நன்மை செய்கிறார், சத்துக்களை செய்வார், துன்பம் நிந்திகள் ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு. அங்கே மாம்சிகமான ஏதாவது வந்தா பாரு. உன்னை பகைக்கிற நன்மை என்ன? இயேசு சாமட வாக்கு அவனுக்கு கொடுத்துப்பார். உன்னை சபிக்கிறனை ஆசீர்வதிக்கணும். என்ன? இயேசு சாமட வாக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துப்பார். அந்த சாபம் உனக்கு பலிக்காது. உன்னை துன்பப்படுத்த நிந்திக்காக ஜபம் பண்ணு. என்ன நீ ஜபம் பண்ண வேண்டிய உம்முடைய நான் பரமடைய உம்முடைய ராஜ் உம்முடைய சேர்த்து அதை தெய்வத்தை கொடுத்துப்பார். துன்பப்படுவர் பகைக்கு நம்ம மேற்கொள்ளவே முடியாது. பிசாசுனை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் இது யாரும் செய்யறது கிடையாது. ஒன்றுன்னா 9 போகிறோம். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசமாக அந்த விலகி இருக்கலாம். இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரிக்கை, ரொம்ப மோசம் விலகினார். ஆனால் நல்ல பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கலாம். அந்த கணக்கில் கரெக்டாக இருப்பார் இயேசு. அவர் நமக்கு மாதிரி காண்பித்து போய்க்கிறாங்க. பைபிளில் மாதிரி காண்பித்துக்கிறார். பிதாவாகி தேவன் கணக்கு வைக்கிறார். இடைவிடாமல் அதிகாலை இருட்டோடே இருந்து அவர் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஜபம் பண்ணாராம். இயேசு என்ன ஜபம் பண்ணார்? அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை தான் அவர் பண்ணார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதம் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அந்த ஜபத்தை தான் அவர் பண்ணார். அவர் வேற ஜபம் கிடையாது. அது என்ன? பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் செய்யப்படும் மகிழ்வு வருவதாக அன்புள்ளாக எடுத்தார். எங்கள் பாவங்கள் படி ராஜ்யம் நாங்கள் எங்கள் கடன்பட்ட அவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை எந்த சோதனை கொண்டு தீமை என்று ரசித்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை என்று உம்முடையவில்லை என்றார். இதான் கற்றுக் கொடுத்தார். அப்போ அவர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? அவர் வேற ஜெபம் பண்ணியிருப்பாரா? பரமண்டலுக்கு பிதாவைன்னு சொல்லிட்டு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் அதுதான் கொடுத்திருப்பாரு. இயேசு ஜீவனை பருவ தேவன் தனக்கு கொடுத்து போயிட்டே இருக்கிறார். கணக்கு கரெக்டாக ஒப்படைக்கிறார் இயேசு. அதனால தான் பிசாசு அவர் ஜெயிக்கவே முடியல. பாவம், சாபம், மரணம், தரித்திரம் எதுவுமே இயேசு ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் ஒரு ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தேவனை தான் உங்களுக்கு வெளிப்படுத்தல இயேசு. நம்ம ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறோம். அவன் ஆதாம் ஏதோ நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை புசித்திருக்கிறான். அதை தான் நம்ம வாழை தந்தா வருது. நம்ம இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், பேசும், கொலைகளும், கொலைபாதம், வடுக்கணும், தூசம், மதிகளும் புறப்பட்டு வந்திருந்தார். நம்ம இதயம் தீட்டுப்பட்டு இருக்குது.
அதை தான் தேவனுக்கு தனக்கு கொடுக்கறது காட்டிகிட்டே இருக்கணும். விளைவு மரணம், சாபம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்தை, வியாதி, வறுமை, கஷ்டம், மருத்துவமனைக்கு போகணும், லட்சக்கணக்கில் பணம் சேர்த்து ஹாஸ்பிட்டலில், வியாதி வந்துட்டாக்கா, கடன் தொல்லை வந்துட்டாக்கா, வட்டி வாங்கணும், தரித்திராவி கிரியை செய்து, வியாபாரத்தில் நஷ்டம், பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்ததுனால இந்த கனியை புஷிக்கிறனாலே சாகவே சாவாய். இப்போ என்ன பண்ணணும்? குடும்பமா, பட்டணமா, தேசமா, முழு இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவ நீதி சம்பளம் உயிர்த்தை ஏற்றுக்கொண்டு அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த தாவீது வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஆபிரகாம் சீமானாயிருந்தான். ஈசாக்கு பஞ்சதேசத்து 100 மடங்கு விளைச்சல் அவனுக்கு கிடைத்தது. 2 கோளும் தனிமாக கூட யாக்கும் 2 பரிவாரங்களால் ஆஸ்வதிக்கப்பட்டான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உனக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவை இயேசு சாமண்ட வாக்குத்த தேவனுக்கு தன் கொடுத்து கணக்கு ஒப்பச்சிக்கிட்டே இருக்கிறான். வாழ்நாளெல்லாம் இடைவிழாவிலே காணக்கிறோம். இயேசு ஜீவ ரத்தம் சொல்லணும். நன்மை தீமை அறியத்தக்க உலகம் நிமித்து பூமி சபிக்கப்பட்டு போச்சு. வானம், பூமி, சமுத்திரம் எல்லாம் சபிக்கப்பட்ட பூமி, ஆதாமியினுடைய பூமி. இப்ப ஜீவ பூமி இயேசு சரி, ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவ வாக்கு தத்தங்கள், இயேசு கிறிஸ்து ராமன வாக்கு தத்தம் எல்லாம் ஜீவ வாக்கு தத்தம். என் பிதா ஜீவனுடையவரார்கள், குமாரன் ஜீவனுடையவர்கள், அருள் செய் ஆவியான ஜீவனுடையவர். ஜீவ உலகம் அதான் பரலோக ராஜ்யத்தையும் கையில் கொடுத்துருக்கிறார். கல்வாரி சிலுவையில் வானத்தில் சகல அதிகாரம் கொடுத்துருக்காரு. தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல் கொடுத்திருக்கிறார். அதை எக்காலத்து என்ன தேவனுக்கு தான் உலகத்து கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு ஊழியக்காரன் ஒப்பாயிருந்தான் பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போனா பிதாவா இதன் இயேசுவை தந்துள் இவ்வளவாய் உலகத்தில் இயேசுவின் ராஜ்யம். எக்லீஷியா திருச்சபை என்பது பரலோகத்தை ராஜ்யம். பாதாள ராஜ்யம் பலவிதமான கேளிக்கை விருதுகள், விற்கிறான், பலவிதமான காரியங்கள், பலவிதமான மதங்கள் இருக்குது. மனுஷன் கண்டுபிடிச்ச மதங்கள், ஆதாமுக்குள்ள நன்மார்க்க துன்மார்க்கங்கள் இருக்குது. அது பாதாள ராஜ்யத்தின் காரியங்கள் வெளிப்பது. இயேசு ஒரு ஜீவ மார்க்க, இது பரலோக ராஜ்யத்தின் கணக்கு ஒப்பைக்கிறது. அதனால வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமம் மேல வேறொரு நாமம் கிடையாது. அந்த இயேசு நாமம் தான் எக்லீஷியா திருச்சபை தான் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்குது. அதுக்கு இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தங்களை தேவன் தர கொடுத்து வாழ்நாளாக கணக்கு ஒப்பச்சு குடும்பத்தார் இழந்தார். மாம்சமானே ஆவரணம் இல்லை, இயேசு கிறிஸ்து வேணாம். அந்த ஜீவ கிறிஸ்துக்கு நீ வேணாம். ஜீவ வழியை நானே வழி சத்திய ஜீவனமாக அந்த ஜீவ மார்க்கம் எனக்கு வேணாம்னா நீ நியூட்ரலாக மாட்டேன். அறிந்து அவனை நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தை பாதாள ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுவாய். நீ குடிக்கிற தண்ணி கூட சபிக்கப்பட்டது. நீ சுவாசிக்கிற காற்று, நீ புஷிக்கிற ஆகாரம் உன் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டு போயிருக்குது. அதனுடைய விளைவு சாபமும் பாவமும் மரணமும் தரித்திரம் பாதாளம் சொல்லப்படுது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் சாவுக்கு ஏதுவான யாதொன்று கொடுத்தா அது உங்களை சேதப்படுத்தாது சொல்லப்படுகிறது. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், அந்த இயேசு ரத்தத்தை, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவனை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே போகணும். இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்திலும் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல ஒருவன் எண்ணியில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்னக்கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான, வெற்றி, ஜெயம், பரலோக ஆசீர்வாத கனிகள் உண்டாயிட்டே போகும். நிலைத்திருந்தால் நிலைத்த ஜீவ மார்க்கத்திலே நிலைத்திருக்கணும். திடீர்னு மாம்ச சிந்தை, திடீர்னு கிறிஸ்து, திடீர்னு பழம், திடீர்னு வெறுப்பு, சிறிய கட்டிலட்சமா இப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ளே பிறந்தா ஆதாமுக்குள்ளேயே நிலைக்கணும். நன்மை தீமறித்த மாதிரி வாழ்நாளாக நீ பாவத்தை சாதம் அப்படியே பாதாளத்துக்கு போகிறான். அப்படிப்பட்டவன் மனம் திரும்பி அபவுட் டைம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீவ விஷயத்துக்கு நீ புசித்து ஜீவப்பத்தை ஜீவ சரீரத்தை கொடுத்து அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாழ்நாளாக வெளிப்படுத்தும் போது ஆதாமுக்குள்ளே இருந்து போட எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள அவன் பெற்றுக்கொள்கிறான். அதான் மத்திய மார்க்காக வாழ்வது எங்கும் சுற்றி தெரிந்தார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த கணக்கு கொடுக்குறான் பாருங்க. மேய்ப்பன் ஜீவ சொல்ற ஜீவ வானத்தில் சகல அதிகாரத்தை என் பேர் சொல்லி தேவனுக்கு கணக்கு கொடு. ஆதாம் உலகத்துக்கு என்ன பாவத்தை விடுதலாக்கி அவனை ரசித்து வராரு. மத்திய மார்க்காக வாழ்க்கை. இப்போ நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்த பக்கம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் போய் ஆதாமுக்குள்ளே பிறகு நல்ல மேய்ப்பத்தனோ ஜீவ சொல்ற ஜீவ தேவனை உலகத்துக்கு பிசாசு வளைவு நாங்கள் விடுதலாக்கலாம். அதான் ஊழியம், அதான் ஆத்துமாதாயம், வெற்றிகரமான ஆத்துமாதாயம். அதான் வேதம் சொல்லுது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாச உங்கள் வீட்டு நீயும் ரட்சிக்கப்படுவீன்னு சொல்லு. ஒரு ஆள் இயேசு ஏற்றுக்கொண்டா போதும். அவன் குட்டி இயேசுவா இருக்கிறான் அந்த குடும்பத்துக்கே. அந்த அவன் திருவிருந்தில் பங்கெடுக்கிறான். அந்த ஜீவ சொல்ற இயேசு சாப்பிட்ட வாக்குத்தெல்லாம் தெரியல. அதை தேவன் தனக்குள்ள இடைவிழாமல் கொடுக்கும்போது பசுத்தாய் ஊட்டப்பட்டு அவன் வர விருத்தி என்று ஆஸ்வதிக்கப்படுகிறான். அப்போ குடும்பத்தில் ஆதாமுக்குள்ள தன்னை மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொல்ற ஜீவனத்தை அவங்க அம்மா பேர் சொல்லி, அப்பா பேர் சொல்லி, அண்ணன் தம்பி பேர் சொல்லி, மாமா மச்சான் பேரை சொல்லி
எல்லாம் ஆதாமுக்குள்ள பற்றி நன்மை தீமறியத்தக்க கணக்கு காட்டிட்டே தேவன் தான் உங்களுக்கு காட்டிட்டே சாபத்தில் பாவத்தில் மனத்தில் இருக்காங்க. நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாய், நீ குடும்பத்துக்கு ஒளியாக இருக்கிறாய், சமுதாயத்துக்கு ஒளியாக இருக்கிறாய். ஏசுனா நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அது என்ன உப்பு, அது என்ன ஒளி? அது ஜீவ ஒளி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து கணக்கு ஒப்பிக்க பிரியமானங்களே. பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுக்கு இல்லை என்றால் பாதாள பிசாசுக்கு தான் கணக்கு ஒப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. அதனுடைய விளைவு மரணம், கண்டிலிச்சமா, ஜீவனத்தின் பெருமை. அதனால பயப்படாத, கலங்காத, திகையாது. உன் பின்னணி எதுவானா இருக்கலாம். இயேசு வண்டையே வா. இயேசு உன்னை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏவாளை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசி. அதில் பாவமும் மரணம் இருக்கு. புசித்து என்ன பண்ணாது? தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டு. அதுக்கு தான் அழைத்தார். ஏதேன் தோட்டத்தில் புசித்தாள், புருஷனும் கொடுத்தாள். அது உலகம் ஃபுல்லாக நன்மை தீமை அறியத்தக்க ஜெனரேஷன் இப்போ உண்டாகிட்டாங்க. இப்போ இயேசு வந்து கூட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே, பிசாசுகளை சிக்கி தவிக்கிறவர்களே, நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதிக்கு உட்பட்டவர்களே, கண்களிச்ச ஜீவனத்து பாவத்தை சாப்பிட்டு மரணத்தை சிக்கி தவிக்கலே, வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் என்னிடத்தில் வாரண்டாங்க. எதுக்காக? நானே ஜீவப்பம், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த அப்பத்தை புசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவரத்தத்தை புசிங்க. புசித்தால தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வாழ்நாளாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பாவட்டு மனு சொல்லாமலாம் பெயர்ந்து கூட அசுத்தாக பசுத்தாக கூட தேவத்துக்கு படிப்படி செய்வாங்க. எழுந்தது எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள. எழுந்து போன தேவன் ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்திருக்கிறார். நீ ஆதாமுக்குள் எதையெல்லாம் எழுந்து அதை பெற்றுக்கொள் மீது மனுஷகுமார் வந்திருக்கிறார். அவர் பேர் ஜீவன். அதனால தான் என்னுடைய லாஸ் ஜோடியை ஜீவன் வேதாகம சத்தியங்கள். பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏரோடு செய்திகள் எங்கும் கேட்டீரார்களே ஏற்பட்ட சத்தியங்கள். ஒரு நண்பர்கள், ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனலுக்கு யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. அதுலேயும் ஏராளம் செய்தி கொடுத்துருக்கேன். இந்த செய்திகளை கேளுங்க, மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். உங்கள் குடும்பத்தார், ஏன் கண்ணே மணியன், ஒரு தாய் தகவல் ஆதாமுக்குள்ள தான் இருக்காங்க. குசலமே விசாரிக்க தேவையில்லை, ஆராய்ச்சியே பண்ணாது. ஆதாமுக்குள்ள தான் பிறந்திருக்கான். பெரிய தலைவனாக இருக்கான், பெரிய படிப்பாளியாக இருக்கான், டாக்டராக, என்ஜினியர், சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரன், காட்டுவாசி, நாட்டு ஆணோ பேட்டு உயர்ந்தவனை தாழ்ந்தணும். வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்பெற்று போனபடினாலே இந்த உலகத்தின் பிசாசு எங்கும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமா இருக்குது. ஆபத்துகளும் விபத்துகளும் நாசமோசமாக இருக்குது. அதை தப்பிக்க தீவிரமா இயேசு வண்டியிலே வா. இயேசுவே சத்து இயேசு நல்ல மீட்பை தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கலாம். அந்த ஜீவரத்தத்தை துசி அந்த இயேசுக்கு சாமிட வாக்குத்தம் பாவத்துக்கான பரிகாரம், சாபத்துக்கான மரணத்துக்கான பாதாளத்துக்கான பரிகாரம். அந்த பரலோக ராஜ் இயேசுக்கு சாமிட வாக்குத்தத்துக்கு தேவனுக்கு காட்டு தனக்கு முழு உலகத்துக்கு கணக்கு ஒப்பச்சிக்கிட்டே இருக்கு. சூழ்நிலை மாறுதா இல்லையா பாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்நாளெல்லாம் காட்டும். ஒவ்வொரு 26 வாசம் 365 நாள் இடைவிடாமல் அவரை ஆராய்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரியுங்கள். கத்திரை காலத்து சோத்திர எப்போதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோத்து போகாது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொடியானது திராட்சையிலே ஒரு நீண்டியில் நேர்த்து மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தாலும் புது சிசிய படகுகள் எல்லாம் ஒழிந்து போய் சொல்லப்படுது. வருஷத்துக்கு தான் இந்த செய்தியை கேட்க ஒரு அப்படி ஆசிரியருக்கு ஜெபிக்கிறதுக்காக பயப்படாது, கலங்காது, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குட்படுத்துகிறார். பவுல் பாவிகளும் பிரதான பாவி என்ற பகுதி. இனி நானே இல்லை, பழைய மனுஷனே இல்லையா, இயேசு தான் எனக்குட்படுத்த. இயேசு ஜீவனாக கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொல்றான் பவுல். அந்த பிரதான பாவியாக தான் செயின்ட் பவுல் பரிசுத்த பவுலாக மாறி அநேக ஆசீர்வாதமாக இருந்தான். கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணத்தில் திரளான ஜன ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள் கொண்டு பெரிய திரளான சபைகள் ஸ்தாபிக்கிறான். அந்த பவுலை போல மாறுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். இயேசு சாமிடவா பரலோகராஜ் வானத்தோடு சகல எல்லையற்ற ஆசிரியர் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை எடுப்போம். அதை தேவனுக்கு தனக்கு மூடு உலகத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரன் எடுத்து கணக்கு ஒப்பிக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பரிசுத்தருக்கு அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு இனி ஆஸ்வதிப்பீராக பெரிய காட்சி செய்தி. ஆண்டுடைய சோதனை ஞாயிற்றுக்கிழமை 19/2021 இந்த நாட்டு ஆறாயிரம் வேலையிலே பரிபூர்ண ஜீவன் சபையிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடிஞ்சு இந்த ஆன்லைன் மூலமாக கேட்ட ஒவ்வொரு அளவிலான ஆஸ்வதிக்க முடியும். ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் கொண்டு வருகிறதாவே இந்த இயேசு கிறிஸ்து இயேசு அந்த தேவ நீதிச்சம் உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு மூடு கொடுத்து என் குடும்பத்தார் இனத்தார் மனைவி பட்ட பிள்ளைகள் யாருக்கு மாம்சமான மத்தியஸ்மாக கொடுத்துருங்க தாவே. ஆட்டுக்குடி ரத்தம் சாத்தியம் அவனை ஜெயித்தார்கள் சொல்லப்பட்டது. பஸ் ஆட்டு ரத்தம் நிலைக்கால தேவன் தன் சங்காரத்தோடைய எகிப்து செல்வி காணாத சேர்ந்தது போல ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்தின் ஆசை அந்த பிள்ளைகள் உண்டாகிறதா. பாவங்கள் சாபமான திறந்து தேவாய் ஊட்டப்பட்டோம். இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தம் அந்த பிள்ளைகள் வாக்கில் நிறைவேற்றக்கத்தாக
இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு அப்படியே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுத்தான். திருடவும் கொள்ளவும் வேறுட்டுக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கி பரிமூணு பண்ண வந்தேன் வசனப்படி ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளட்டு கத்தாவே. இந்த கிறிஸ்டியஸ் மூலமாக பெற்றுக்கொண்டதை தேவனுக்கு தனக்கு கொடுக்க மாம்சமான வாயினால் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதாவே. பாவட்டு மருந்து பிடிதாக தேவாய் ஊற்றப்பட்டு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், வெற்றி, ஜெயமும், ஐஸ்வர்யம், நித்திய ஜீவனம், பரலோக ராஜ்யம் ஒரு தனிப்பட்ட வகை குடும்பத்தில் வேலை தளத்தை உண்டாகிட்டு கத்தாவே. நீ அப்படியே செய்திருக்காய் சேர்க்கணும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம். இந்த பகுதியில் சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லும் சர்ச் பண்ணுங்க. ஏராளமான செய்திகள் கொடுங்க. எங்கும் கேட்க வெளியேற்பட்ட சத்தியங்களை நான் பதிவு செய்ய ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தமாய் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற செய்தியை நிச்சயமாய் அவர்கள் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்வார். கிறிஸ்துக்குள் வருவார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு வாய்நாள் வெளிப்படுத்துவார்கள். பாதாள பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே பரலோகத்தை பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆத்துமாதாய் ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அநேக செய்திகள் கொடுத்திருக்கேன். அந்த செய்திகளை கேளுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல ஏஎல்சி வெல்லும் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.